வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். இந்த பதற்றத்துக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் ஆசிம் முனீர். இந்த பிரச்சனையை தூண்டியவர், தீவிரவாதத்தை தூண்டியவர். அதற்கு முன்பாக இந்த பிரச்சனைக்கு தொடக்க புள்ளியாக இருப்பவர் ஆசிம் முனீர், பாகிஸ்தானுடைய சுப்ரீமோ இராணுவ தளபதி. அவருக்கு அமெரிக்கா அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது, வலியுறுத்தல் வைத்திருக்கிறது. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு ரமேஷ் ஓற்றியோ. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பதற்றத்தை குறைப்பதற்கான வழிகளை காணுங்கள் என்று பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தற்போது வலியுறுத்தல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இன்று காலையே அவர் தொலைபேசியில் ஆசிம் முனீரிடம் பேசியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் அது தொடர்பாக அமெரிக்கா தற்போது அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறது. ஆசிம் முனீரிடம் இந்த பதற்றத்தை தணிப்பதற்கான வழிகளை காணுங்கள் என்று ஒரு வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க அமெரிக்கா தன்னுடைய உதவியை வழங்க முன்வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மோதல் மேலும் முற்றிவிடாமல் தடுக்க அமெரிக்கா ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடங்க தன்னுடைய உதவியை வழங்குகிறது என்ற தன்னுடைய ஆஃபரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அவர் பாகிஸ்தானுடைய பிரதமரோடு பேசவில்லை, மாறாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியிடம் பேசியிருப்பது சில செய்திகளை மறைமுகமாக சொல்கிறது. ஏனென்றால் இந்த பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணகர்த்தா என்று குற்றம் சாட்டப்படுவது ஆசிம் முனீர் மீதுதான். அவர்தான் இந்த பெஹல்காம் தாக்குதலையே லஷ்கர் இ தைபா மற்றும் மற்ற பயங்கரவாத அமைப்புகளோடு இணைந்து செயல்படுத்தியதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த காரணகர்த்தா என்று அறியப்படுகின்ற ஆசிம் முனீரிடம் அவர் பேசியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வழக்கமாக வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் புரோட்டோகாலோட பார்த்தா அந்த நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரோட பேசுவார், இல்லை பிரதமரோட பேசக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கே அதிகார மையம் ரமேஷ் சொன்னது போல, இன்னும் சொல்ல போனால் இந்த போருக்கு காரணகர்த்தாவாக இருப்பது ஆசிம் முனீர். அதனால் அவரோடு பேசியிருக்கிறார். அவருக்கு அமெரிக்கா அழுத்தங்களை கொடுத்துருக்கிறது. இதை டீஎஸ்கலேட் செய்யுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வர்றவங்க. இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஆசிம் முனீருக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறது. அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசு தன்னுடைய பாதுகாப்புத்துறை மற்றும் வெளிவாரத்துறையுடைய பிரதிநிதிகள் மூலமாக நாட்டு மக்களுக்கு நேற்று இரவிலிருந்து இந்த நொடி வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்ன, அடுத்து என்ன என்பது பற்றி விளக்க இருக்கிறது. வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு உடனே சேருங்கள். VPMM கல்வி நிறுவனங்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.